வணக்கம். மாற்றத்திற்கான ஊடகப் பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத பொருள், திருமண வீடு, சாவு வீடு போன்றவற்றில் கூட சந்திக்க மறுக்கும் தமிழ்நாட்டு தலைவர்கள் வடநாட்டை பார்க்கட்டும். பிரதமர் மோடியும் லாலுவும் முலாயமும் கூடி குலவும் காட்சியை பார்த்த பிறகாவது தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் புதிய நாகரிகத்தை வளர்க்கட்டும் என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். நடக்கிற காரியமாயது? பேராசை இல்லையா? இவர்களை நம்பி நாமும் கனவு காணலாமா? விவாதிக்கலாம். பங்கேற்போர்: திராவிடர் கழக துணைத் தலைவர் திரு கலி பூங்குன்றன், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு வைத்தியலிங்கம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடிக்குமார், கோவை அரங்கிலிருந்து துரைராஜ், ராஜா என்று இரு நேயர்கள், திருச்சி அரங்கிலிருந்து சந்தோஷ், வில்ஸ்டன் ஜேம்ஸ், நெல்லை அரங்கிலிருந்து வின்சென்ட் வினோத் மற்றும் சுதா என்று மொத்தம் 6 நேயர்கள் வாதிட காத்திருக்கின்றனர். பங்கேற்கும் அனைவருக்கும் வணக்கம். முதலில் திரு கலி பூங்குன்றன், மக்களுடைய ஏக்கம் என்னவோ அது அற்புதமாக இந்த அறிக்கை வெளிக்காட்டியிருக்கு. அதை திராவிடர் கழகமே தொடக்கி வைக்கும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சரோட பிறந்த நாள் விழா, அதிலிருந்தே தொடங்கியிருப்பீங்கன்னு நம்புறோம். வாழ்த்து சொல்லிட்டு தான் வந்திருக்கிறீங்களா? வாழ்த்து சொல்லுவதை பற்றி நமக்கு ஒன்றும் எந்தமான மறுப்பு அதானே அரசியல் நாகரிகம். அதைத்தானே உங்கள் அறிக்கை சொல்லுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைவர்கள் ஊரில் இருந்தால் கண்டிப்பாக அதை சொல்லியிருப்பாரு. இப்போ இந்த காலத்தில் எங்கிருந்து வேணாலும் சொல்லலாமே. அதான் சொல்லலாம். அங்கே அவ்வளோ சுலபமாக தொடர்புலாம் கிடைக்காது. ஏன்னா எங்களுக்கு பல அனுபவங்கள் உண்டு எங்களுக்கு இதற்கு முன்னாலேயே. ஆனால் மக்கள் பார்ப்பாங்களே, மக்கள் பார்ப்பாங்க இல்லையா? மக்கள் பார்ப்பாங்க, பேசணும்ல. இப்போ அந்த பண்பாடு தான். ஆக மரியாதைக்கு பதில் மரியாதை நீங்க எதிர்பார்க்கறீங்க. இல்ல இல்ல, பொதுவாகவே அதுதானே மற்றவர்களுக்கும் காரணமா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா, அதில் விட எங்களுக்கு கூட எந்த மாதிரி தடையும் கிடையாது. ஆனா அதான் இங்க இருக்கிற சமூக சூழல் அப்படி அந்த 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 வருத்தத்தை தான் சொல்றாரு. அப்படி சூழல் உருவாகணுங்கிறதா எங்களுடைய அடிப்படையான என்ன, அப்படி இல்லையேங்கிற ஒரு ஆதங்கத்தை தான் வெளிப்படுத்திருக்கிறாரு. அது பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு பண்பாடு தான். அதில் ஒன்றும் எந்த விதமான மாற்று கருத்து எங்களுக்கு கிடையாது. இப்ப நீங்க முன்னின்று ஒன்றை சொல்லும் போது அதற்கு மரியாதை கொடுக்கிறாங்களா இல்லையான்றத மக்கள் புரிஞ்சுக்கலாம். எல்லா தரப்புமே ஒட்டுமொத்தமா குற்றம் சாட்டுவதை விட யார் எதிர்வினை ஆற்ற மறுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். தந்தை பெரியார் இந்த நாட்டில் உருவாக்கி இருக்கிற ஒரு பொது பண்பாடுன்னு ஒன்று இருக்கு. அவரு ஒரு புரட்சிகரமான சிந்தனைவாதியாக இருந்தாலும் கூட தனி மதிக்கிற பண்பு, அவருடைய நடந்து காட்டுகின்ற முறை என்பது மிக ஒரு சிறந்த பண்பு. உதாரணமாக ராஜாஜி அவர்கள், என்னுடைய ஜென்ம பகைவர் பெரியார் என்று சொன்ன அந்த ராஜாஜியுடைய மறைவு கடைசி வரைக்கும் சுடுகாட்டுக்கு வரை சென்று அந்த சர்க்கரை நாற்காலியில் உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழுத ஒரு காட்சி. அந்த நேரத்தில் குடியரசுத் தலைவராக இருந்த வி கிரி அவர்கள் நின்று கொண்டிருந்தார். தந்தை பெரியார் சர்க்கரை நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். உடனே குடியரசுத் தலைவர் இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த வயதில் கீழே உட்கார்வது எவ்வளவு கடினம் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் 2 பேரை பிடித்து கொண்டு கீழே உட்கார்ந்து குடியரசுத் தலைவர் அந்த நாற்காலியில் உட்கார வேண்டும் என்ற ஒரு பண்பாட்டை எல்லாம் தந்தை பெரியார்கள் இந்த நாட்டை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். முடியாது. பண்பாடு வளர வேண்டும், அந்த பண்பாடு வளர வேண்டும் என்ற ஒரு எண்ணம், அதற்கான வியப்பும் அதுதான். மான உணர்ச்சியை ஊட்டினார், அறிவு உணர்ச்சியை ஊட்டினார், பண்பையும் செய்தே காட்டினார். அதை அந்த பெரியாரின் வழிவந்தவர்களே இன்றைக்கு ஏற்காத ஒரு அவலமான நிலை இருக்கு. என்ன காரணம்? அதை சுட்டி காட்டுவதுதான். தவத்திர அடிகளார் வருகின்ற பொழுது கூட அவர் என்ன ஐயா எப்படி கூப்பிட, மகா சன்னிதானம் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் என்றுதான் சொல்லுகின்ற ஒரு பண்பாட்டை தந்தை பெரியார் இந்த நாட்டில் உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த நிலைமை மறுபடியும் வர வேண்டும். நம்முடைய தலைவர்கள் சரியான வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வழியை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இன்னொரு புறத்தில் இது ஒரு மகிழ்ச்சிகரமான அறிக்கையாக பார்க்க விரும்புவது, இன்றைக்கு காலையிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து தொலைபேசிகள் ஏராளமாக வந்து கொண்டே இருக்கிறன. வரவேற்று இது இந்த நேரத்தில் தாய் கழகத்தினுடைய தலைவர் என்கின்ற முறையில் நீங்கள் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கை வரவேற்க தகுந்தது என்று எல்லோரும் பாராட்டுகின்ற பல்வேறு தொலைபேசிகள் வெளிநாட்டிலிருந்து கூட வந்து குவிந்து கொண்டுதான் இருக்கின்றன. யாராச்சும் பூனைக்கு யாரும் மணி கட்டணும் அப்படிங்கிற நிலைமையில முதல்ல தொடங்கி இருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி. அந்த பூனை யாருங்கிறது தான் இப்போ கேள்வியா இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு நல்ல உறவில் இருக்கக்கூடிய நீங்களே இப்படி சொல்லும் பொழுது அதை முதலில் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இதனால ஒரு பிணக்கு நேரிடக்கூட செய்யலாம் என்ற நிலை இருக்கிற பட்சத்தில் இதை சொல்லியிருக்கிறது வரவேற்கத்தக்கதாகவே நாங்கள் பார்க்கிறோம். உங்க கருத்து என்ன வைத்தியலிங்கம்? தாய் கழகம் சொல்லியிருக்கு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற 3ஐயும் தாரக மந்திரமாக கொண்டு இயங்குகிற ஒரு இயக்கத்தினுடைய தலைவர், தானை தலைவர் கலைஞர் சென்ற 15ஆம் தேதி ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார் அவருடைய முகநூலில்.
உயிரையே குடிக்க வந்த எதிரியே ஆயினும் உரிய மரியாதை அளிப்பதுதான் இந்த மண்ணுக்கே, தமிழ் மண்ணுக்கே சொந்தமான பண்பாடு என்பதுதான் அவருடைய, நீங்கள் இந்த இலக்கணம் பொலிட்டிக்கல் டீசென்சி என்பதற்கான பதில். பொலிட்டிக்கல் டீசென்சிங்கிறதுக்கு வெளிநாட்டு அறிஞர்கள் பல பேர் பல வியாக்கியானங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதில் தியோடோர் ரூஸ்வெல்ட் கொடுத்துருக்கிற வியாக்கியானம், இந்த பொலிட்டிக்கல் டீசென்சி அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்று சொன்னால் மனிதர்களை மதிப்பது தான் என்பதுதான் அவர் சொல்லியிருக்கிற உயரிய விளக்கமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். தமிழ்நாட்டில் இப்போ இந்த பிரச்சனையை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு காரணமே என்னன்னு சொன்னால், சில நாட்களுக்கு முன்பு ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது. தளபதி ஸ்டாலின் ஒரு டூரிஸ்ட் பங்களாவில் ஒரு 20 நிமிடம் ஓய்வு எடுத்தார். அவர் மீது வழக்கு போட வேண்டும் என்று ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு மாண்புமிகு நீதியரசர் கிருபாகரன், இதெல்லாம் என்ன, அவர் ஒரு ஓய்வு எடுத்துட்டு போறதுனால ஒரு குற்றம் போறீங்களே, உங்களுக்கு சகிப்புத்தன்மையே கிடையாதா? அதனுடைய விளைவாக சொன்னார். அதுக்கு பிறகு விவாதத்துக்கு வந்தது. அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் குடிகாரன், ஒரு குடிமகன் அப்படின்னு சொல்லி விமர்சனம், அப்புறம் தள்ளுவண்டி ஒரு விமர்சனம், இப்படியெல்லாம் சொல்லத்தகாத கூசுகின்ற வாசக வார்த்தைகள் எல்லாம் பேசி பண்ணுவது மட்டுமில்லாமல் ஒரு எல்லை தாண்டி போய் மற்றவர்களை அவமதிப்பதுவே ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிற ஒரு நடைமுறை தமிழகத்தில் இருப்பது உங்கள் கவனத்துக்கு வந்துதான் இந்த பிரச்சனையை நீங்க கையில் எடுத்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். திமுக பொறுத்தவரையிலே தளபதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கிறதோ அது எனக்கு தெரியாது. அவர் உழைப்பு 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 என்று கலைஞர் சொன்னாலும் என்னை பொறுத்தவரையிலே கண்ணியத்தினுடைய மறு பதிப்பாக இந்திய தமிழக அரசியல் அவர் அவரை பற்றி ஏதாவது எந்த சூழ்நிலையிலாவது அவர் தவறாக மற்றவரை புண்படிம்படியான ஒரு வார்த்தை பிரயோகத்தை கூட அவர் பண்ணியதில்லை. அதை போன்ற விமர்சிக்கலாம். அதுவரை இப்போ நீங்க சொன்னீங்க, இப்போ இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சருடைய இன்னைக்கு பிறந்த நாள், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது எந்த ஆட்சேபம் எனக்கு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் சொல்றது அதிமுக தான் தொடங்குது அப்படின்னா, இது தலைவர் வீரமணி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா? ஏன் அவங்க திராவிட இயக்கத்தின் பிறப்புக்கு பின் ஏன் சொல்லணும்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பின் தான் இந்த நிலைன்னு ஏன் அவங்க சொல்லல? அது அவர்தான் கேட்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் பெரியாரோடு இயக்கத்தின் கருத்து வேறுபாடு கொண்டு வந்த போது கூட 30 ஆண்டுகளாக இந்த ஒரு போக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. திராவிட இயக்கத்தின் பிறப்புக்கு பின் என்ற வரியும் இருக்கிறது. பிழைன்னா அது விட்டுறலாம். பெரியாரோடு கருத்து வேறுபாடு தனி இயக்கம் கொண்ட போது கூட தலைவர் பதவியை பெரியாருக்காகவே ஒதுக்கி அதை தனியாகவே கடைசி வரை வைத்திருந்தவர்கள் நாங்கள். அதனால அந்த பண்பாட்டிலிருந்து நாங்கள் சிறிது பிறந்ததில்லை. எதிரிகள் இன்னும் சொல்ல போனால் இந்த காமராஜர் நண்பர் சுட்டிக்காட்டியது போல காமராஜர் பெரியார் ராஜாஜி காலத்திலே இருந்த ஒரு வன்மையான அரசு, அப்பொழுதெல்லாம் தளம் கொள்கை சார்ந்த வேறுபாடு. இப்பொழுதெல்லாம் இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் கொள்கை சார்ந்த வேறுபாடு என்னன்னு நண்பர் ஆடிக்கு மறந்தவர்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும். தலைமையை தவிர வேறு ஏதும் தொண்டர்கள்ட்ட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவர்கள் எல்லாம் நீதி கட்சியுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழித்தொண்டர்கள் தான். அந்த தொண்டர்கள் மக்கள் திமுக அடிப்படையில் இந்த வேறுபாடு கிடையாது. திராவிட இயக்கங்கள் தானே? ஆமா, அதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. பெரியாரின் கொள்கைகளை பின்பற்றுகிற அந்த கொள்கையை கபலீகரம் செய்து மழுங்கடித்து முனைமழுங்க செய்து தவறான பதவிகளை சென்று அவர்கள் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்க குற்றச்சாட்டு. தொடர்ந்து பேசலாம். உங்க கருத்து என்ன? அதாவது இந்த அறிக்கையை நான் ஒரு முரண்பட்ட அறிக்கையா பார்க்கிறேன். ஏன்னா அதுல தொடங்க சொல்ல திராவிட இயக்கத்தின் பிறப்புக்கு பின் முதல்ல சொல்றாரு. அதுக்கு பிறகு இந்த நோய் எப்படியோ கடந்த 30 ஆண்டுகளாக பரவிவிட்டதுன்னாரு. ஆக திராவிட இயக்கத்தின் பின் வர சொல்ல திராவிட இயக்கம் தோன்றி 100 ஆண்டை நெருங்கிட்டு இருக்கிற இந்த சூழல் ஒரு 30 ஆண்டுகள் சொல்றாரு. இது ஒரு வகையில் தந்தை பெரியாரை ஒரு சர்ச்சை, திராவிடர் கழகமே சர்ச்சை. ஆமா, நிச்சயமா. ஏன் அறிக்கைக்கு உள்நோக்கு இருக்குன்னு சொல்றீங்க? நிச்சயமா. ஏன்னா இந்த வேறுபாடு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராமுகமாக இருக்கிறது, ஒருத்தரோட ஒருத்தர் இணக்கமாக இல்லாத ஒரு சூழ்நிலை எப்போ உருவாச்சுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோற்றத்திற்கு பிறகு. இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோற்றத்திற்கு பிறகு தந்தை பெரியார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை, பேரறிஞர் அண்ணா அவர்களை மிக கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்தார். கண்ணீர் துளிகள்ல தொடங்கி அந்த பசங்க அவருக்கு உரிமை இருக்கு, அதை நான் மறுக்கல. நான் சொல்றேன், அவ்வளவு கடுமையா விமர்சித்துக் கொண்ட இந்த சூழ்நிலை கூட பேரறிஞர் அண்ணா அவர்களோ
அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களோ தந்தை பெரியாரை விமர்சித்ததில்லை. தன்னுடைய தந்தை என்று சொன்னவர், இன்னும் சொல்ல போனால் பெருஞ்சர் அண்ணா அவர்கள் நான் கண்ட தலைவர், கொண்ட தலைவர், ஒரே தலைவர் தந்தை பெரியார் என்று சொன்னவர். அது மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குகின்ற பொழுது கூட தந்தை பெரியார் வருகின்ற வரை அதனுடைய தலைமை பதவி, தலைவர் பதவி, அந்த நாற்காலி அவருக்கென்று இருக்க வைத்திருக்கிறோம். அவர் மட்டும்தான் அதில் அமர தகுதியானவர், வேறு யாரும் அதில் அமர மாட்டோம் சொன்னவர் தந்தை பெரியார். சொன்னதை அவருடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தார். மரியாதைக்குரிய வழக்கறிஞர் வைத்திலிங்கம் சொன்னதுக்கு போல அவர் இறந்ததுக்கு பிறகுதான் தந்தை பெரியார் உயிரோடு இருக்க சொல்ல அவர் கண்ணெதிரில் அந்த சேரை தூக்கி போட்டு உட்கார்ந்துட்டவர் கருணாநிதி. அதனால அந்த தந்தை பெரியார் அவர்களை மதித்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகின்ற பொறுப்பை பெற்றதற்கு பிறகு கூட அந்த வாய்ப்பு வந்தவுடன் பதவி ஏற்பதற்கு முன்பு திருச்சிக்கு போய் தந்தை பெரியார் காலடியில் இந்த ஆட்சியை சமர்ப்பித்தது தந்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஆக இந்த இப்போ வீரமணி இது சொல்றதுக்கு காரணம் தந்தை பெரியாரை ஒரு சர்ச்சைக்குள்ளாக்குறாரோன்ற ஐயப்பாடு எனக்கு வருது. ரெண்டாவது, திராவிட சொன்னதுல உண்மை இருக்கா இல்லையா? இன்னைக்கு திமுக அதிமுக நேராக சந்திச்சுக்கிட்டா பதில் வணக்கமாவது போடுறாங்க. அதாவது உண்மை இருக்கா இல்லையான்றது வேற. ஒரு திருமண வீட்டுல சந்திச்சா என்ன நடக்குது? இல்ல நான் இந்த சர்ச்சையை பத்தி பேசுறேன். நீங்க அதுக்கு பிறகு அதை விரிவா பேசலாம். தொடர்ந்து அந்த சர்ச்சைக்கு முதல்ல உள்நோக்கம் இருக்கு. நான் முடிச்சிடுறேன். இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் தளத்தில் வந்துருச்சு. அண்ணா திராவிட முன்னேற்ற அரசியல் இயக்கங்களா மாறிட்ட பிறகு அரசியல் சூழ்நிலைகளுக்காக பொதுமக்களை அணுகுகின்ற பொழுது சில மாற்றங்களுக்கு உட்பட வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்துட்டோம். ஆனால் திராவிட கழகத்துக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை. ஆனால் அந்த திராவிட கழகத்திலேயே திருவாரூர் தங்கராஜை பார்த்து இதே இன்றைக்கு அறிக்கை விட்டிருக்கின்ற வீரமணி பேசாம போனவர் தான். ஆக அதுக்கு பிறகு கு ராமகிருஷ்ணன் இருந்து இன்னைக்கு இருக்கிற கொளத்தூர் மணி வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்து விலகினது பிறகு அவங்களுடைய நல்லது கெட்டதில் இவங்களை போய் கலந்துகிட்டது இல்லை, இவங்களுடைய நல்லது கெட்டதில் கலந்துகிட்டல. இன்னைக்கு நீங்க ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி இன்றைக்கு இதை ஒரு துவக்கமாக கருதி இந்த அறிக்கை வெளியிட்டு இருந்தால் குறைந்தபட்சம் இன்றைக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் அம்மா அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு அந்த அறிக்கையோடு கூட அந்த வாழ்த்து செய்தியாவது அனுப்பியிருக்கலாம். எதையுமே செய்யாம இதை அறிக்கை விடுவது என்பது ஏதோ தேவையற்ற அறிக்கையாக உங்களுக்கு அந்த தன்மை இருக்கிறதா? முதலாவதாக திராவிட இயக்க பிறப்புக்கு பின் குறிப்பா 30 ஆண்டுன்னு சொல்லிட்டாரு. 30 ஆண்டுகளுக்கு முன்ன அறிக்கை அதான் சொல்ல அதை சொல்லிட்டு 30 ஆண்டுகளுக்கு முக்கியமான விஷயம். அதனால அந்த கருத்து முரண்பாடு. இரண்டாவது, திருவாரூர் தங்கராஜ் இறந்தவுடன் முதலில் சென்று மரியாதை செலுத்தியவர் திராவிட கழக தலைவர் வீரமணி என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கின்றேன். இப்பொழுது கூட ஏபிஜே மனோரஞ்சிதம் அவர்கள் மறைந்த நேரத்தில் இன்றைக்கு இன்னொரு அமைப்பில் இருக்கக்கூடிய குளத்துருமணி அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பைச் சேர்ந்த ஆனூர் ஜெயதிசன் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தபொழுது இரங்கல் கூட்டத்தில் அவரை கூப்பிட்டு பேச செய்ததும் திராவிட கழக தலைவர் தான். தமிழ்நாட்டில் என்ன நடந்தது என்றால் குறிப்பாக ஏபி ஆசைத்தம்பி அவர்கள் மரணத்தின் போதும் எஸ்ஜே ஜாதிபாட்சாவுடைய மரணத்தின் போதும் நாவலர் மறைந்த நேரத்தில் கலைஞர் அவர்கள் டெல்லியிலிருந்து நேராக புறப்பட்டு நாவலுடைய அந்த மறைவு செய்தி கேட்டு அங்கு அந்த இடத்திற்கு மரியாதை செய்த நேரத்திலே அவரை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தி குரல்கள் எழுப்பினார்கள் என்ற பல செய்திகள் இருக்கின்றன. ஆகவே கல்யாண வீட்டில் கூட எப்படி இருக்கலாம். அதை தொடர்வதற்கு முன்னதாக இது அடிப்படை சொல்றவங்க அதுக்கு தகுதியா இருக்கணும்ன்றது அந்த கேள்வியினுடைய நோக்கம். நம்ம அதை தொடர்ந்து நீங்க சொல்லுங்க. நெல்லையிலிருந்து வின்சென்ட் வினோத், உங்க கருத்தை வைங்க. வணக்கம் சார். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம். இன்றைக்கி சட்டசபையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அரசியலோ எந்த ஒரு கட்சியை ஆண்டாலும் தன்னோட தலைவரை முன்னோக்கி கொண்டு போய் இப்போ உதாரணத்துக்கு இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை மேலே தூக்கி பேசும்போது தான் ஒரு கட்சிகளுக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டாகுது. இப்போ கடந்த வாரத்தில் ஒரு தேமுதிக மேலே ஒரு பெரிய பிரச்சனை. அவங்க என்ன காரணம்னா அவங்க தலைவரை இவங்க தப்பாக பேசுறது, இவங்க தலைவரை அவங்க தப்பாக பேசுறது, இப்படி தான் போதே தவிர இந்த வார்த்தைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இப்போ லாலு முலாயம் சிங் யாதவ் மாதிரி பெரிய அளவில் நீங்கள் ஒரு திருமண ஒப்பந்தங்கள் வைக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. இருந்தாலும் ஒரு வேறொருவர் திருமணத்துக்கு போகும்போது உங்கள் தலைவர்கள் மற்றவர்களை மதிக்கிறார்களா? ஏன் மதிக்கிறது இல்லை? அந்த ஒரு ஒற்றுமை உங்களுக்குள்ள ஏன் இல்லை? இப்போ உமன் சாண்டி கேரளாவில் உள்ள விஷயங்கள் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம போய் பார்த்தாங்க. இந்த மாதிரிலாம் நீ வேண்டாம்.
ஒரு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவாக இருக்கலாம், இல்லை கலைஞராக இருக்கலாம், தலைவர் கலைஞராக இருக்கலாம், இல்லை விஜயகாந்தா இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்க சந்திக்கக்கூடிய இடங்களில் அவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாத காரணத்தினால தான் தொண்டர்களாகிய மக்கள் வந்து மாற்றி மாற்றி அடிச்சுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தலைவர்கள் தான். திராவடிக்குமார், எப்ப பார்த்தாலும் வடநாடு தென்னாடுன்னு பேசியே வளர்ந்த தமிழகம் இது. வடநாட்டு நாகரிகம் தமிழ்நாட்டில் இல்லையே. உதாரணமாக சட்டசபையில் எதிர்க்கட்சிகளை கூட இப்படி ஒழுங்காவே நடத்த மாட்டீங்களே, நாகரிக குறைவாக தானே நடத்துறீங்க அப்படின்னு கேட்கிறாரு வின்சென்ட். பதில் இல்லை, சட்டசபையில் வந்து நாகரிக குறைவாக நடத்துகிறாங்கன்றதை விட நாகரிகமாக நடந்திருக்கிறாங்கன்னு வேணா சொல்லுங்க. அதுக்கு வந்து ஒருத்தரை மட்டும் குற்றம் சாட்டாதீங்க. அதாவது இதுவே பாராட்டுக்குரியது. நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லையா? 2 பேர் சேர்ந்து தான் ஒத்துக்கிறீங்க. ஒரு சம்பவம் ஒருத்தரால் உருவாக்க முடியாது. ஒருத்தர் வந்து எதையும் செய்ய முடியாது. 2 பேரும் வந்து ஒரே வகையான சிந்தனையோடு இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை வராது. 2 பேரும் மாறுபட்ட சூழ்நிலையில மாறுபட்ட கருத்துக்களோட போது சொல்ல அது பிரச்சனைகள் வரதான் செய்யும். சட்டசபையில் நாகரிக குறைவு இருக்குன்றதை ஒத்துக்கிறீங்க. நீங்க அரவணைத்து செல்ல முதல் படியை நீங்க இறங்கலாமே. நான் சொல்றது, நீங்க சொல்லக்கூடிய நாகரிக குறைவா நடந்துக்கிறாங்கன்னு நீங்க சொல்றது உண்மையானா அதுக்கு வந்து பொறுப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லைன்றதான் என்னுடைய வாதம். 2வது, ஒரு தனி மனிதர் எங்க வேணா வந்து நடந்துக்கிற முறையை வந்து அவங்களுடைய ஒழுக்கம் சார்ந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இயல்பு. அதனால அவங்க வந்து நடத்தைய வந்து போய் ஒரு அரசாங்கமோ ஒரு அரசியல் கட்சியோ உருவாக்கவோ திருத்தவோ முடியாது. வின்சென்ட் சொல்லுங்க. அப்படி இல்லை சார். அதாவது ஐயா ஆவடிக்குமார் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு தனிமட்ட மனுஷனோட விஷயங்களை நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்றாப்ல. அப்படி இருக்கும்போது தள்ளு வண்டின்னு கலைஞர் அவர்களையோ அல்லது விஜயகாந்த் அவர்களை பார்த்து குடிமகன் சொல்ல குடிகாரன் அப்படிங்கிறதையோ நீங்க வைக்க போய் தான் அந்த இடத்துல ஒரு எம்எல்ஏக்களுக்கும் உங்க எம்எல்ஏக்களுக்கும் சண்டை வருது. அப்ப ஏன் அந்த இடத்துல உருவாக்குற காரணம் என்ன? உங்களோட நீங்க வந்து மாத்தி மாத்தி முதல்வர்களை அப்படின்னு ரெண்டுமே தவறான செய்தி. தள்ளு வண்டின்னு சொல்லல, குடிகாரன்னு சொல்ல. அவங்க சொன்ன வார்த்தை முதியவர்னு சொன்னாங்க. முதியவர்ன்றதுனால வரலன்னு சொல்றது ஒண்ணு கௌரவ குறைச்சலான வார்த்தையோ கௌரவ குறைச்சலான வார்த்தை பிரயோகம் கிடையாது. இல்ல முதலமைச்சரே என்ன காரணமாக சொல்லி ஆசைப்படுவதை போல 2 நாள் சொன்னாங்களா? அதாவது ஒவ்வொருத்தருடைய பேச்சுக்கும் வழக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த சம்பவத்துக்கு இல்லங்க. அதாவது அதுக்கு அடுத்த வரியில் என்ன சொன்னாரு, இன்னொருத்தர் சிட்டிசன் குடிமகன். இதுல வந்து எந்த இடத்துல, அதாவது ஒரு பொறுப்புள்ள மனிதனாக இருக்க வேண்டிய ஒரு சட்டசபைக்கு வரலன்றதா அதனுடைய பொருளா எடுத்துக்க முடியுமே தவிர நீங்க என்ன குடிகாரன் சொன்னாங்க நீங்களா கற்பனை ஒரு குறுக்கிட்டு சொன்னார். யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, சபாநாயகன் அதுதான் சொன்னார். யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, நீங்களா அவங்களை கற்பனை பண்ணிக்கிற ஒரு குடிமகன் என்பது ஒரு பொதுவான வார்த்தை. அது இல்ல சார். அப்படி சார் குடிமகன் சொன்னா இவரால் ஆட்சிக்கு வந்தவர் அவரா இந்த மாதிரி பேச்சு வழக்குகளை நம்ம கூட்டணி உரிமை இருக்கு. சட்டமன்றம் அனுமதிக்கிறது, அவங்க பேசுறாங்க. அதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? சட்டமன்றம் அனுமதிக்குது, விதிகளுக்கு உட்பட்டு அவங்க பேசுறாங்க. வார்த்தை பிரயோகங்கள் இல்ல சார். எனக்கான உரிமையை அதை கேட்கவே இல்லை. சொல்றது என்னன்னா உங்களோட நடைமுறைகளால மக்களுக்கு சட்டத்துக்கு புறம்பா ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா சட்டமன்றத்திலேயே நம்முடைய அமைச்சர் வளர்மதி பினாமி ஆட்சி நீங்க என்ன சொல்றது, நாங்களே சொல்றோம் பினாமி ஆட்சி தான், உங்களால என்ன செய்ய முடியும், நாங்க அப்படிதான் செய்வோம்னு சொல்றாங்க. இது வந்து சட்டத்துக்கு புறம்பானது இல்லையா? இப்ப எப்படி போற போக்குல பார்த்தா இப்ப பெயில்ல இருந்து கொண்டே ஆட்சி செய்கிறோம் அப்படிங்கிறத நாளைக்கு ஜெயிலில் இருந்து கொண்டும் ஆட்சி செய்வோம்னு இவங்க சொல்லுவாங்க போல மக்களுக்கு ஒரு அச்சம் வருது. இப்போ இந்த உரிமை ஒரு இடத்தை 14/5/15 டாக்டர் கலைஞர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. என்னன்னா political decency of Tamil culture should be decency பத்தி பேசாதீங்க. கருணாநிதி தன்னுடைய மகன் கொலை பண்ண வந்தார், இன்னொரு மகன் சொன்ன தன்னுடைய மகனை சந்திப்பதற்கு கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு இணக்கமான சூழ்நிலை அந்த குடும்பத்துக்குள்ள இன்னொரு அழகிரிய முதல்ல கருணாநிதி சந்திப்பா சொல்லுங்க. அழகிரிய மாநில சந்திப்பா சொல்லுங்க. நாட்டுல எல்லாம் அமைதியாயிடும். அழகிரிய கருணாநிதி சந்திச்சு பேசுறாங்க. நாட்டுல அழகிரிய ஸ்டாலினை சந்திச்சு பேசினா ஒரு குடும்பத்துக்குள்ள மக்களை பிரச்சனை ஒரு குடும்பத்தில் ஒரே கட்சியில ஒரே குடும்பத்தில் இருக்கிற பொறுப்பாளர்களுக்கு சந்திக்க முடியல. நீங்க
தமிழ்நாட்டை இங்கேயும் பின்பற்றாரு. சட்டமன்றத்தில் ஊழலை பற்றி பேச மக்கள் நேரம் மக்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கு. எதுக்காக இன்னைக்கு நம்ம விவாதிக்கிறோமோ அதை நீங்க செய்து காட்டுறீங்க. பண்பாட்டை சொல்றோமோ அதுதான் மாட்டேங்கிறீங்களே. நான் சொல்றேன் ஒரு நொடி துரைராஜ் விரைவா சொல்லுங்க. ஐயா ஆவடி குருமா ஐயா, திரு வைத்தியலிங்கம் ஐயா ரெண்டு பேரும் வந்து ஒழுக்கம் சார்ந்துன்னு சொன்னார் ஆவடி குமார் ஐயா. இங்க மக்கள் மேடையிலேயே, இது மக்களுக்கான மேடை, மக்கள் மேடையிலேயே வந்து அவர் ஒழுக்கம் இல்லாம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. முதல் கருத்து. இரண்டாவது முக்கியமான விஷயம், பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனையிலிருந்து வந்த இரண்டு கட்சிகளும் இன்னைக்கு சாராய் கள்ளுக்கடைகளை சாராய் இது தென்னை மரங்களே இருக்கக்கூடாதுன்னு சொன்ன பெரியார் கட்சியிலிருந்து, சாகும் வரை பேரறிஞர் அண்ணா சாராய கடைகளை துறக்க மாட்டேன்னு சொன்ன அந்த கட்சியிலிருந்து வந்த ரெண்டு அதிமுக திமுக கட்சிகள் இப்ப சாராய கடைகள் துறக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கிறாங்க ரெண்டு பேருமே. சரி, அது சரி. அரசியல் நாகரிகம்ன்ற அந்த தலைப்புக்கு ஆவடி குமார் ஐயா கருத்து சொல்லுங்க. ஒரு சின்ன செய்திங்க. சட்டசபையில் வாதங்கள் ஏற்கனவே பல முறை நடந்திருக்கு. உதாரணமா கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்ப அண்டே வந்து திஸ் இஸ் தேர்ட் ரேட் கவர்மெண்ட், ஒரு மோசமான சொல்லுதான். ஆனால் கலைஞர் என்ன பண்ணார்னா, நான் ஒத்துக்கிறேன் தேர்ட் ரேட் கவர்மெண்ட் இல்லை, நாலாந்தர அரசு, பிராமண சத்திரிய வைசிய சூத்திர என்று சொல்லக்கூடிய சூத்திரர்களுக்கு ஆளப்படுற அரசு என்று அதை எவ்வளவு நாகரிகமாக கொள்கை ரீதியாக சொன்னார். அதே மாதிரி வந்து கலைஞர் வந்து அதிமுக இருக்கிறவங்க கருணாநிதினு சொன்னப்ப முதலமைச்சர் எம்ஜிஆர் எழுதிருந்துச்சு, கருணாநிதினு சொல்லாதீங்க, எனக்கெல்லாம் தலைவராக இருந்தது கலைஞர் தான் சொல்லணும்னு கடைசி வரைக்கும் ஒரு முறை கூட அவருக்கு கருணாநிதிங்கிற வார்த்தையோட உச்சரிச்சதில்லை. அப்படிலாம் ஒரு பண்பாடு வயதுல நீங்க எல்லாம் பெரியவர்கள், கலைஞர் பண்பாடு சட்டமன்றத்தில் இருந்துச்சு. நியாயம்தான். 30 ஆண்டுகளுக்கு இல்லதான் சொன்னது. அதற்கு அப்பதான் அந்த கலைஞரே பேசிய பழைய வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு சிறுவர்களாகி நாங்கள் சொல்லி உங்களை சங்கடப்படுத்த வேண்டுமான்னு யோசிக்கிறேன். உங்களுக்கே தெரியாத ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் அதை ஏத்துக்கிறீங்களா? ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு ஒரு கருத்தை மட்டும் நான் பதிவு வைக்கிறேன். ஆழமாக புதிய தலைமுறைங்கிறது லட்சக்கணக்கானவர்கள் பார்க்கிற தொலைக்காட்சி. என்னன்னா, சட்டமன்றம் என்பது பிரச்சனைகளை விவாதிப்பதற்கு பதிலாக தனிப்பட்ட விமர்சனத்துல பேச வேண்டிய கூட சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. இந்த கருத்தை ஒட்டி பேசுறீங்க. தேவையில்லாத திசை திருப்பாதீங்க. தனி மனித மூலமாக திமுக பேசியதே இல்லையா? இல்ல, அது அவை குறிப்பில் வராத திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர் மதியழகன் அவரை வந்து வெளியேற்றிட்டு தவறுகளை சட்டமன்றத்திலிருந்து மறைக்க முயற்சிக்கிறார்கள். இதுதான் எனது குற்றச்சாட்டு. ஒரு நொடி சொல்லுங்கய்யா. இல்லை, ஒருத்தன் பேசினா என்ன பேசுறது எனக்கு கால விட மாட்டேங்குது. அதனால அவங்க கருத்து. திருச்சியிலிருந்து சந்தோஷ், உங்க கருத்து என்ன? ஐயா, கருத்துங்கிறத விட முதல்ல அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அந்த சிலப்பதிகாரத்தை தூக்கி பிடிச்சவங்க தான் இன்னைக்கு குற்றச்சாட்டின் பேர்ல உட்கார்ந்து இருக்காங்க. அதான் அது ஏதோ இப்போ பட்டிமண்டபங்கள்லையும் கட்டுரைகள்லையும் மேற்கோள் காட்டுறதுக்காகவே பயன்படுத்துகிற வரியா மாறி போயிடுச்சு. ஏன்னா ஜீவா ஐயாக்கும் காமராஜர் ஐயாக்கும் இருந்த நட்பு எங்க, கக்கன் ஐயாவை மதுரை அரசு மருத்துவமனையில் படுக்க வச்சிருந்தாங்க தரையில. அப்போ எம்ஜிஆர் அதுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கை எங்க? இதெல்லாம் தமிழ்நாட்டில் தான் நடந்தது. நம்ம வடக்கு தெற்குலாம் பேச வேணாம். ஏன்னா தெற்குல நடந்த விஷயங்கள் தான் இது அந்த காலத்துல. அதெல்லாம் இப்ப என்ன, இப்ப எங்க போச்சு? ஏன்னா ஜீவாவும் காமராஜர் ஐயாவும் ஒரு காலத்துல சரி அந்த நாளை நினைச்சு ஒரு ஏக்கத்தோட இளைஞர்கள் கேள்வி கேட்கிற நிலைமையில இருக்கு. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? சரி, நிறைய இருக்கிறாங்க. உங்க வாதம்? அந்த நாள் திரும்ப வேண்டும்ங்கிறது அவருடைய வேண்டுகோள். அந்த நட்பு இப்ப எங்க போச்சுன்னு கேக்குறேன். ஏன்னா இப்ப அந்த காலத்தை மட்டும் எடுத்துக்காம இப்ப இந்த காலத்திலயுமே நீங்க இப்ப கர்நாடக மாநிலத்தை எடுத்துக்கோங்களேன். இப்ப எனக்கு என் இனத்துக்கு ஒரு பிரச்சனை வருது. இப்போ கேஆர்எஸ் டேம்ல இருந்து இப்போ புதுசா கட்ட போற மேகதாட்டு அணை வரைக்கும் எடுத்துக்கோங்க. எல்லா விஷயத்திலயுமே இப்போ அண்டை மாநிலத்துக்கு அவங்க ஒரு பிரச்சனை கொடுக்க போறாங்க. அந்த பிரச்சனையை கொடுக்கும்போது கூட அவங்க வந்து எல்லாரும் சேர்ந்து நின்று தான் கொடுக்குறாங்க. ஆனா இங்க சேர்ந்து நின்று யாரும் எதிர்க்கிறது இல்லையே. அந்த அரசியல் நாகரிகம் எங்க? அதாவது சேர்ந்து நிற்கிறதா அரசியல் நாகரிகம். கட்டி பிடிக்கிறது, காலை வாடுறது, நேரில் ஒன்று பேசுறது, நேரத்துக்கு ஒன்று பேசுறது தான் அரசியல்னா அந்த அரசியல் தேவையில்லை. எங்களுடைய நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எந்த பிரச்சனையும் நாங்கள் விட்டுக் கொடுக்கல. தமிழகத்துக்கு எந்த துரோகம் செய்யல. தமிழகத்தினுடைய ஜீவாதார பிரச்சனைகள் உறுதியாக நின்று தேவைப்படுகின்ற பொழுது சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறோம். எனவே
அந்த பெரிய விஷயங்கள் எல்லாம் கூட விட்டுலாம். ஒரு கல்யாண வீட்டுல திமுக அதிமுக 2 பிரமுகர்களும் ஒரே நேரத்துல போயிருக்க முடியுமா? அடுத்த தெருவுல இருந்து அவர் போயிட்டாருன்னு போன் பண்ணி கேட்டுதானே வர்றீங்க. அது தேவையில்லை. நீங்க வந்து ஒரு அதாவது மனப்பூர்வமா ஒன்றை செய்ய முடியாம போலித்தனமாக ஒருத்தரை பார்த்து கட்டி பிடிச்சிக்கிறது, 2 பேரும் ஒன்னா இருக்கிறது, அதுக்கு பின்ன போன உடனே அவங்கள பத்தி கமெண்ட் அடிக்கிறது, அவங்கள வந்து பழி வாங்குறது, இது எல்லாம் ஒரு அவசியம் கேக்குறேன். அது என்ன தனி மனித இது மனம் சார்ந்த ஒருத்தருடைய மனம் சார்ந்த பிரச்சனை. அவருடைய மனப்பூர்வமாக ஒருத்தரை ஏற்றுக்கொள்வது அல்லது அவருடைய இன்ப துன்பங்களில் பங்கேற்பது, அவர்களுக்கு பக்கபலமாக இருப்பது. இன்னும் சொல்ல போனா தந்தை பெரியார் வந்து பேரறிஞர் மூதறிஞர் ராஜாஜியோட பழகிய காரணத்தால் தான் அவர் செய்து கொண்ட திருமணத்திற்கு ராஜாஜி காரணம் சொல்லி ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக வேண்டிய அளவுக்கு நிலைமை வந்தது. ஆக இந்த ஒரு இடத்துல சந்திப்பது என்பது எத்தனையோ சர்ச்சைகளை உருவாக்கியது. இன்னைக்கு கூட புரட்சி தலைவி அம்மா அவருடைய மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி வந்து சந்தித்த உடனே அதுக்கு எவ்வளவு வந்து கலகம் கற்பிக்கின்ற வகையில் வெளியில இன்னைக்கு நாகரிகம் பற்றி பேசுறவங்க அன்னைக்கு என்ன அது அரசியல் காரணங்களுக்காக அதை வந்து எவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்தியோ அல்லது திசை திருப்பியோ பேசினாங்க. ஆக ஒருத்தரை ஒருத்தர் சந்திப்பதற்கு பயந்துதான் நீங்க போகலையா? பயந்து இல்லைங்க. எங்களுடைய நிலையை நாங்க வந்து உறுதியா இருக்கிறோம். எங்களுடைய நிலையை அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையே கூட ஏற்றுக்கொண்டதாக இப்போ சொன்னாங்க. அதே கருணாநிதி தான் புரட்சி தலைவர் வந்து கட்சியிலிருந்து வெளியே போனவன மலையாளின்னு சொன்னாரு. தமிழர் பாசறை உருவாக்கி தமிழ்நாட்டில் இருக்க மலையாளிலாம் அடிச்சு வரட்டணும்னு போனாங்க. அவரை வந்து நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அவர் பேச முடியாத நிலையில் இருந்த போது ஊமையன் நாட்டை ஆளலாமான்னு கேட்டவர், முரசொலியில தினந்தோறும் ஊமையன் ஆட்சின்னு சொல்லி எழுதினவர். இப்படியெல்லாம் அதாவது ஒரு மனப்பூர்வமா ஒன்றை ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை சும்மா மக்களை ஏமாற்றுவதற்காக செய்வது என்பது. வடநாட்டில் இருக்கிறவங்களை நீங்க பாராட்டுறீங்க, அது நடிப்பு இல்ல, உண்மையிலேயே பாசத்தை தான் பொழிகிறாங்கன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமானது அடியில் உள்ள கேள்வி. அதுல சரி, உண்மையா நடிப்பாங்கிறது ஏதாவது எக்ஸ்ரே ஏதாவது ஸ்கேன் பண்ண போறோமா? நடந்த நடப்பு வச்சுதான் முடிவு பண்ண முடியும். அப்ப உங்க கொள்கையில உறுதியா இல்லன்னு நடந்த நடவடிக்கை வைத்து தான் முடிவு பண்ண முடியும். நான் சொன்ன பாருங்க, விபி சிங் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது, பின்னால அது ஒரு காரணமா இருந்தவர் சந்திரசேகர் ஆட்சி பொறுப்புக்கு பிரதம மந்திரியா வராரு. முதல் வரிசையில விபி சிங்கும் அவருடைய துணைவரும் மறுநாள் உட்கார்றாங்க. இதெல்லாம் சந்தேகப்பட ஆரம்பிச்சா இதுதான் சரி இல்லைன்னு சொல்ல முடியும். நடந்த நடவடிக்கை வைத்து தான் விமர்சனம் நடிக்கவாது செய்யுங்கன்னு சொல்றீங்க. நடிக்க நீங்க அவங்களுடைய போராட்டத்தை பொறுத்தது, மன தன்மையை போட்டுறது, அது ஒரு எடுத்துக்காட்டு. அப்ப எது சொன்னாலும் நடிப்புன்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்ப உண்மை இது பொய் என்பது அவர் குறிப்பிடாத ஒன்றை நான் சேர்த்தே சொல்றேன். ஏதாவது ஒரு கல்யாண வீட்டுல சந்திக்கிற மாதிரியாங்க தமிழ்நாட்டில் இருக்கு. சந்திச்ச ஊடகங்கள் மறுநாள் என்னென்னமோ திருச்சி வெளியிடுறீங்களே அப்படின்னு கூட குற்றச்சாட்டு இருக்கலாம். அந்த ஊடகம் செஞ்சாலும் தவறுதான். அதனால ஊடகங்கள் சொல்றதுனால உண்மையிடாது. ஆனா அந்த அடிக்கடி நோக்கம் என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி அந்த பண்பாடு வளரணும், அந்த பொது ஒழுக்கம் வளரணுங்கிற நல்ல எண்ணத்தில் சொல்லப்பட்ட ஒரு அறிக்கை. உதாரணமா நேற்று கூட ராமகோபாலனும் நம்ம தலைவர் வீரமணியும் ரயில பக்கத்தில் இருந்தாங்க. ஒருத்தவங்க சந்திச்சு பேசிக்கிட்டாங்க. இலகணேசன் வராரு, பேசிக்கிறாங்க. புத்தகம் அனுப்புங்கிறாங்க, புத்தகம் அனுப்புறாங்க. ஓட்டு தேவையில்லை. எங்களுக்கு தான் ஓட்டு இருக்கு, உங்களுக்கு தேவையில்லை. ரெண்டாவது பண்பாடு எதுக்குமே உன்னோக்கம் கற்பிச்சுட்டா எதையும் பேச முடியாது. அதனால எது நடந்த நடவடிக்கை தான் பேச முடியும். ராமகோபாலும் கலைஞரை பார்க்க போனாரு, நான் பகவத்கீதையை கொடுக்க போறேன் அப்படின்ட்டு எடுத்துட்டு போனாரு. அங்க இருக்க திமுக தோழர்கள் வந்து பிரச்சனை பண்ண உடனே அவர் வந்து ஒன்றும் பிரச்சனை பண்ணாதீங்க, அவர் நான் டீல் பண்ணிக்கிறேன்னாரு. நேராக ராமகோபாலன் கலைஞரை பார்க்க போனாரு, காஃபி எல்லாம் கொடுத்து என்ன விஷயம்னு சொன்னாங்க. அது எதுக்கு வராது எனக்கு தெரியும். பகவத்கீதையை கொடுத்தாரு. உடனே அவர் ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுத்தாரு. அது வீரமணி எழுதிய கீதையின் மறுபக்கம். அவர் சிரிச்சாரு, போயிட்டாரு. இதுதாங்க மாறுபட்ட எண்ணங்கள் உள்ள கூட எப்படி சந்திக்கணும், ஒரு கொள்கை ரீதியா எப்படி அதை வந்து அதை தீர்வு காணணும்னு நினைக்கணுமே தவிர உடனே ராமகோபாலன் நம்ம கொள்கை பொதுமேடையில அதிமுகவோட உறவு காட்டினாங்க ரெடி, வாழ்த்து சொல்ற ரெடிலாம் நீங்க சொல்றீங்க. உங்க சொந்த கட்சிக்குள்ளேயே மாவட்டங்கள் இருக்கிற ஒரு சில தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் முகத்தை காட்டிக்காம போறது இல்ல. நீங்க எப்படி அடுத்த கட்சியை பத்தி சொல்ல வந்துட்டீங்க? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல முன்னாள் பாஜக தலைவர் சிபி ராதாகிருஷ்ணனுடைய பையனுக்கு திருமணம் நடந்தது. தளபதி ஸ்டாலின் சென்றிருந்தார். அங்கே எல்லா பிஜேபி, திமுக, கம்யூனிஸ்டுகள் எல்லா கட்சிக்காரர்களும் வந்திருந்தாங்க. ஒரு கட்சி தவிர செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நண்பர் ஆவடிக்குமார் அவர்களுடைய அவங்க தவிர தொண்டர்கள் வந்திருக்கலாம், தலைவர்கள் யாரும் வரல. அதாவது அது வந்து ஒரு அளவுகோல். அது எப்படி அது அவர்கள் மனநிலை. எனக்கு எம்ஜிஆர் பற்றி சொன்னார். மொழி கொள்கையை பொறுத்தவரையிலே திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழி துப்பாக்கிகள் என்று சொன்னது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்.
அது அவர் நினைவிருக்கல் எனக்கு தெரியல. இன்னைக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும், கலைஞரை பொறுத்த வரைக்கும், தளபதியை பொறுத்த வரைக்கும் அந்த பயம் எங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. காரணம் என்னன்னா, நாங்கள் கொள்கை வழி நிற்பவர்கள், அதனால யாரோடும் இணக்கமாக போய் தொண்டர்களோட உறவுல இருந்தாலும் உங்களுக்கு அச்சமே கிடையாது. காரணம் என்னன்னா, நாங்கள் கொள்கை வழி நிற்பவர்கள். ஆனா எனக்கு என்ன ஒரு பயம்னா, ஒரு அச்சம்னா, ஒரு சந்தேகம்னா, அவங்க ஏன் பயப்படுறாங்கன்னா, அவங்க கொள்கை வழியில இல்ல. அவங்க இப்போ வந்து எப்படி பணம் பண்றது, ஊழல், எப்படி அதுல இருந்து தப்பிக்கிறது, அவர்களை இணைப்பது எதுன்னு சொன்னா ஊழல் தான். அதனால இவங்க போய் அவங்களோட இணக்கமாக பழகினால் எங்கே இவர்கள் நம்மை விட்டு போய்விடுவார்களோ என்ற அச்சம் அவர்களை தடுக்கிறது. அதனால பழகிடாமல் தடுக்கிறார்கள். இதுதான் நான் சொல்றேன் என்னுடைய. அதாவது சார், இப்போ திமுக கழகத்தில் உள்ள அவங்ககிட்ட தான் இந்த கொஸ்டினை கேட்க விரும்புகிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க கட்சியிலேயே அழகிரியோட பிறந்தநாள் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அவங்க வந்து 2 பேரும், அவங்க அண்ணன் தம்பியே, தலைவர் ஸ்டாலினாக இருக்கட்டும், இல்லை அவங்க மூத்த தலைவர் கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும், அவங்க வாழ்த்து தெரிவித்து ஏதாவது ஃபங்க்ஷனில் நேருக்கு நேராக இப்போ சந்திச்சுக்கிடுவாங்களா? அப்படி இருக்கிறப்போ எதிர்கட்சியை வந்து அவங்க எல்லா கட்சியோடையும் அந்த மாதிரி கண்ணியத்தை கடைபிடிக்கணும்னு சொல்றாங்களா? இவங்க குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பியே ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரா பேசாதனால தொண்டர்களும் அப்படித்தானே நடப்பாங்க. அப்ப எப்படி மற்ற கட்சிகள்லயும் அதே மாதிரி தானே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க? கேட்கலாம், மக்கள் மேடை அப்படிதான் கேட்பாங்க. இல்ல, அதுல ஒன்றும் தப்பு இல்ல, சகோதரி கேட்கறதுல தப்பு இல்ல. அண்ணன் தம்பிகள் விரோதம் என்பது அது புதிதல்ல, எல்லா குடும்பத்திலும் இருக்கிறது தான். அந்த வருத்தம் விரைவில் இதுக்கு முன்னாடி வருத்தம் வந்திருக்கு, மறைஞ்சு போயிருக்கு. இது இடைப்பட்ட வருத்தத்தினால சில நாள் பேசாம இருக்கலாம். அரசியல் காரணம் தானே பிரிவுக்கு அநாகரிகமாக விமர்சனம் பண்ணிக்கல. அவங்க வந்து இப்ப வந்து கருத்து வேறுபாடுனால இப்ப வந்து அவர் நீக்கி வைக்கப்பட்டிருக்காரு கட்சிக்கு. நான் முன்பே முதல்ல ஆரம்பிக்கும் சொன்னேன், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இல்லாத யாராக இருந்தாலும் அவர் கட்சியிலிருந்து விலக்கப்படுவார் என்று கலைஞர் மகன் என்று கூட பார்க்காமல் அவரை கட்சியிலிருந்து விலக்க வைத்திருக்கிறார். அது 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 ஒன்றே போதும். இந்த கழகம் எவ்வளவு கட்டுப்பாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பது. கட்டுப்பாடு தான் முக்கியம். இங்கே உறவுகள் அடுத்தது என்பது. ஹலோ சார், சொல்லுங்க சார். கட்டுப்பாடுங்கிறது அவசியம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு தலைவர்ங்கிற முறையில அவருக்கு வந்து அவரும் ஒரு கட்சியில அவ்வளவு நாள் இருந்து தொண்டு செஞ்சவர் தானே அழகிரி. அவருக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்றதுனால ஒன்னும் தப்பு இல்லையா? கழகத்தை விட்டு வெளியேற்றினாக்கள ஒரு வாழ்த்து சொல்லக்கூடாது, நேருக்கு நேரா பேசக்கூடாதுன்னு எந்த மாதிரி எதுவும் இருக்குதா? தந்தை மகன் உறவு, அதாவது அவர் கழகத்தின் தொண்டர் என்ற நிலையிலிருந்து விலக்கப்பட்ட பிறகு மிச்சம் இருப்பது தந்தை மகன் உறவு. அது தந்தை மகன் உறவுக்கு அவர் வந்து என்றைக்கும் இருக்கும். அன்றைக்கே அவர் வந்து அழகிரி வந்து தயாளமாட்டம் போய் வாழ்த்து பெற்றிருக்கிறார். அவர் தந்தையிடம் பெற்றாரா என்பது நமக்கு தெரியாது. உறவுகள் வந்து அழிக்கப்படுவதல்ல, அது மறைந்து போவதல்ல. எதிரியா இருந்தா கூட வாழ்த்தணும்னு சொன்னீங்க. 2 சகோதரர்கள், ஒருவர் முக்கிய பொறுப்புல இருக்கிறாரு, இன்னொருவர் நீங்க சேர்க்கவே மாட்டீங்கன்னு உறுதியா சொல்லவும் முடியாது. கட்டுப்பாட்டை மீறினால் விலக்கப்பட்டிருக்கிறார். உறவுகள் வந்து யாரும் அழிச்சிட முடியாது, அது இருக்கும் நிலைக்கும். ஆனால் கட்சியிலே அவருக்கு பங்கு இருக்காது. அது காலப்போக்கில் அவர் மனம் திருந்தி வந்தால் ஏற்றுக்கொள்வதற்கு கட்சி பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லலாமே ஒரு தலைவர் என்ற முறையில். அவர் தனியாக சொல்லியிருக்கலாம், அது வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை சங்கடப்படுத்த நான் விரும்பல. ராஜா, கோவையிலிருந்து உங்க வாதம் என்ன? சார் வணக்கம் சார். அதாவது இன்னைக்கு வந்து மக்கள் மேடையில் இருக்கக்கூடிய கருத்து என்னன்னா, அரசியல் கட்சிகள் வந்து நாகரிகமற்று போனதுக்கு காரணம் அரசியல் தலைவர்களா மக்களான இருக்குது. ஆனால் இன்னைக்கு வந்து முதன்மைய காரணம்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அரசியல் தலைவர்கள் தான் காரணம். அதுக்கு முதன்மை உதாரணமாகவே இந்த மக்கள் மேடையில் திமுக தரப்பில் வந்திருக்கக்கூடிய தலைவர் ஐயாவும் அதிமுக தரப்புலேருந்து வந்திருக்கக்கூடிய ஐயாவும் 2 பேரும் பேசிக்கிட்ட முறையே இந்த மக்கள் மேடையில் அவங்களுடைய நாகரிகம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். நான் ஆவடியப்பன் ஐயா கிட்ட ஒரு கேள்வி நான் வந்து முன்வைக்கிறேன். என்னன்னா, இன்னைக்கு வந்து அரசியல் கட்சிகள் என்ன அடித்தளம் அப்படின்னா என்னன்னு முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அரசியல் கட்சியில் ஒரு ஒழுக்கம். இப்போ அரசியல் என்பது மக்கள் பிரதிநிதித்துவம் பெற்றது. அரசியல் தலைவர்கள் ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதித்துவம் பெற்று ஒரு மக்கள் பொதுவாழ்வுக்காக வந்திருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அனைவருமே ஒழுக்கமாக இருக்க வேண்டிய தேவை என்பது இருக்குது. ஏன்னா ஒரு ஒழுக்கமாக இருந்தால் தானே ஒரு மக்களுக்கான பணிகளை நம்ம செய்ய முடியும், ஒரு அரசியல் கட்சியில் இருக்க முடியும். ஒரு தனி மனித ஒழுக்கம் அது வந்து தனிப்பட்ட மனிதனுடைய விஷயம். அது வந்து எந்த ஒரு அரசியல் கட்சி வந்து கற்றுத்தராது அப்படின்னு சொல்றது ஒரு நாகரிகமற்ற பேச்சு. அவர் சொன்ன அந்த வார்த்தையை வந்து ஒரு அரசியலே எவ்வளவு ஒரு நாகரிகமற்ற செயல் அப்படிங்கிறது வந்து குறிக்குது. இன்னைக்கு வந்து நாகரிகமற்றது என்பது பாத்தீங்கன்னா மக்கள் ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்கள், ஒரு பிறந்த நாள் கலைஞருக்கு நீங்க அதிமுக மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அதாவது இல்ல, நான் என்ன சொன்னேன், ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம் சார்ந்தது, தனி மனிதனுடைய இயல்பு என்னவோ அதுதான் வெளிப்படும், அதுதான் சொன்னேன். அவர் என்னவோ அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்காரு, அவர் புரியாம பேசுறாரு. 2வது தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. ஒரு பொது மேடையில எப்படி பேசுறது
நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்லுகின்ற அருகதை உங்களுக்கு இல்ல. ரெண்டாவது நான் சொல்ல வரேன், முதல்ல இருந்து சார் இது அருகதை ஒருத்தருக்கு ஆலோசனை சொல்றது அறிவுரை கூறது வந்து யார் சொல்லுங்க. நாங்க 2 பேரும் பேசுறோம்னா விவாதத்துல வந்த பிறகு அவர் பேசலாம், நாங்க பேசுறோம், அதுல வந்து நீங்க வந்து பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களா? என்ன அர்த்தம்? மக்கள் சார்பா பேசுற மக்கள் சார்பா அருகதை பேசுறப்ப அந்த உங்களுடைய அரசியல் உங்களை எத்தனை மக்கள் ஆதரிக்கிறாங்க, எத்தனை மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க ஒரு மக்கள் வந்து சும்மா பேச நீங்க மக்களுக்காக பேசுறேன்னு சொல்றதே வந்து தவறு. நீங்க ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட பேசுறீங்க. எப்படி அந்த இடத்துல நீங்க ஒரு அரசியல் தலைவராக இருக்க முடியும்? ஒரு மக்கள் நாங்க இருக்கிறோமா இல்லையான்றது ஜனநாயகம் சொல்லும், இந்த நாட்டு சட்டங்கள் சொல்லலாம். நீங்க தேவையில்லாம பேசாதீங்க. உங்களுக்கு என்ன கருத்து சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்க. அதான் நீங்க அரசியல் தலைவர்கள் வந்து ஒரு நாகரிகமற்ற செயல்முறையில் போனது காரணம் வந்து பெரும்பாலும் வந்து அந்த அவங்களுடைய பொறுப்பற்ற மனிதர்களுடைய பேச்சு தான் நடந்து போயிருக்கு. சரி, இதையே நான் திருப்பி கேட்கிறேன். திரு கலி பூங்குன்றன், மக்கள்கிட்ட இருந்து இந்த பழக்கம் தலைவர்களுக்கும் பரவுதா? பொறுப்பற்ற அந்த விஷயத்தை கேட்கறீங்க அப்படிங்கறத வச்சுக்கிறாங்க. ஒரு கருத்து ஒத்துக்கணும். தலைவர் வழிகாட்ட வேண்டிய இடத்திற்கக்கூடிய தலைவர்கள் சரியா வழிகாட்டணும். மக்கள் ஒரு குடும்பத்துல வந்து ஒரு தலைவர் தந்தை எப்படிங்கிற மாதிரி, தந்தை குடிகாரனா போய் பிடிக்கிறவனாக இருந்தால் அந்த பிள்ளைகள் எப்படி வளர்கிற மாதிரி ஒரு நாட்டில் தலைவர்கள் வழிகாட்ட வேண்டிய நம்முடைய தலைவர் நல்ல முறையில் வழிகாட்டிருக்காங்கிறது தான் தொடக்கத்தில் சொன்னேன். தந்தை பெரியார் ராஜாஜியும் அவ்வளவு பயமையோட கொள்கைகள் இருந்தால் கூட எப்படி பண்பாட்டோடு நடந்து கொண்டார்கள். அதே மாதிரி கலைஞர் எப்படி சட்டமன்றத்தில் நடந்துட்டாரு, எம்ஜிஆர் கூட கலைஞர்னு சொல்லு கருணாநிதி சொல்லாதங்கிற நல்ல வழிகாட்டுலாம் இருந்திருக்கு. ஆனால் பிற்காலத்தில் மோசம் போச்சு. உதாரணம் முரசொலி மாறன் இறந்திருக்காரு. ஒரு செய்தி சொல்றேன், ஏன்னா சாவீட்டில் கூட ஒன்று சேர முடியவில்லை என்று ஒரு குறைய தலைவர் சொல்லியிருக்கிறார். முரசொலி மாறன் மரணம், அந்த நேரத்தில் டிரான்சி வழக்கு தீர்ப்பு வருது. கொஞ்சம் தூரத்தில் தான் வந்து விசாரிக்கிறது மட்டுமல்ல, அங்க கோலாகலமா வெடிச்சு அப்பயே அதை பத்திலாம் கடுமையான விமர்சனம் வந்துச்சு. இந்த போக்கு வேண்டாம், கல்யாண விட்ட கூட தவிர்த்துலாம். ஆனா எங்களுக்கு ஒண்ணு புரியல, இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு காரணம் உள்நோக்கு இருக்கணும். அது இந்த அரசியல் காழ்ப்புணர்வுங்கிறது நல்ல பண்பாட்டுகளை அழிக்கக்கூடிய ஒரு தன்மை, நல்ல பண்பாடு உள்ள தலைமை நாட்டில் இல்லாம போடுறது முக்கியமான அரசியல் காழ்ப்புணர்ச்சி. எதன் அடிப்படையில? கொள்கையும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் சொல்லிட்டாங்க. பதவிதான் காழ்ப்புணர்ச்சி, பதவி ஆசை தான் இந்த பிரிவுக்கு காரணம். அடிப்படையில் தான் வந்து அப்படி நடந்துக்கிறாங்க. வழிகாட்டு அந்த நல்ல பக்குவமான தலைமை உருவாக்கப்படாததுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒரு கட்சியிலிருந்து ஒரு தலைவர் இன்னொரு கட்சிக்கு மாறினார், நல்லா வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் தலைவர் இருக்காங்க, ஒவ்வொருத்தரையும் நடந்துக்கலையே. குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து தலைவர்கள் தான் அப்படி நடந்துக்கிறாங்க. நாவலர் எவ்வளவு பெரிய ஒரு சிறந்த ஒரு தலைவர், அவரை என்ன சொல்லி விமர்சனம் பண்ணாங்கிற வார்த்தை அந்த மேடையில சொல்ல முடியாது. அந்த பண்பாடு எல்லாம் வந்து பின்னால சொன்னதுக்கே நம்ம சொல்ல முடியாம. அதாவது உன்னை தெளிவுபடுத்த விரும்புறேன். மரியாதைக்குரிய ஐயா கவிஞர் கலிப்பொன்றன் அவர்கள் திராவிட இயக்கத்தில் மூத்தவர். இன்னும் சொல்ல போனால் விடுதலையை வந்து கடந்த காலத்தில் ஒரு என்னுடைய விடுதலையில் நான் எழுதின ஒரு கவிதையே வந்து அவர் பதிப்பிச்சிருக்காரு. அந்த நேரத்தில் அதில் வந்து சில வார்த்தைகளை கூட அவர் மாற்றிருக்காரு. அந்த அளவுக்கு அவர் வந்து அவரை நான் சந்தேகிக்கல. ஆனால் இன்றைக்கு அவர் பேசுகின்ற பொழுது சொன்னார், நாவலர் இதுல வந்து சம்பவம் நடந்தது, அங்க தொண்டர்கள் வந்து வேற மாதிரி பேசினாங்கன்ட்டு. அந்த சம்பவம் நடக்கக்கூடாதுன்றதுக்கு தான் போறது இல்லை. இப்போ தொண்டர்கள் எல்லாருமே உணர்ச்சி வயப்பட்டவர்கள், எல்லாரும் ஒரே நோக்கத்தோடு இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து அவங்கள பார்க்க சொல்ல வேற வகையான தலைவர்கள் போறாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மக்கள் உணர்ச்சி வயப்பட்டவர்கள். அவர்கள் வந்து ஒவ்வொரு நிலையிலையும் அந்த வந்து உணர்ச்சி வயப்படுறதுல இருந்து மாறுறது இல்லை. அதனாலதான் அதை வந்து தவறு. ஆனால் இதையே நான் மரியாதைக்குரிய ஐயா கிட்ட கேட்கிறேன். இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் எடுத்து சீர்திருத்தத்தை, தந்தை பெரியாருடைய சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்தினார். அன்றைக்கு திராவிட கழகம் ஏற்றுக்கொண்டது, மகிழ்ச்சி தெரிவித்தது. அதை போலவே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 69% இடஒதுக்கீட்டை இந்திய அரசியல் சட்டத்தில் திருத்தம் செய்து அட்டவணையில் சேர்த்தார். அப்போ வந்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொன்னாங்க. அதே போல பல பிறந்தநாள் விழாக்களுக்கு திராவிட கழகத்தின் சார்பில் வாழ்த்து தாய் கழகம் என்ற முறையில் வாழ்த்து தெரிவித்ததாக நிகழ்ச்சிகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இன்றைக்கு அவர்கள் ஏன் அதை செய்யல? அப்போ இவங்க வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள். அவங்கள இன்னும் சொல்ல போனா அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒண்ணுதான், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒண்ணுதான். அதுல இருக்கிற அவங்களே சொன்னது போல தலைமையில ஒரு பிரச்சனை இருக்கலாம், தொண்டர்கள் வந்து நீங்க அவங்கள மிரட்டி இந்த மேடையிலே வாழ்த்து வாங்க பாக்குறீங்க. இல்ல இல்ல வாழ்த்து, அதாவது நான் அதுதான் கேட்டால் நீங்க வாழ்த்த மாட்டீங்க. அதுதான் முதலியே சொன்னேன். வாழ்த்து என்பது மனப்பூர்வமாக மனத்தின் அடியாழத்திலிருந்து வர வேண்டியது. சும்மா வந்து மற்றவங்களை ஏமாத்துறதுக்கோ வந்து காட்சிப்படுத்த
பயன்படுத்துவதற்காக கட்டி பிடிக்கிறது வந்து வாழ்க்கை இல்ல. சில நொடிகள் இருக்கு, விரைவா சொல்லுங்க. எஸ் சார். ஏன் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பேசிட்டு இருக்கிறதுலே எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட தலைவரை முன்வைத்து மட்டும்தான் பேசுகிறாங்களே ஒழிய மக்கள் பிரச்சனையை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. சட்டமன்றம் என்பது சண்டை போடுவதற்கான இடம் அல்ல, மக்களின் பிரச்சனைகளை சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய இடம் அது. அந்த இடத்தில் யாரும் சரியாக செயல்படுவதில்லை. உதாரணத்துக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க வந்து ஜெயிலுக்கு போனப்ப திமுக காரங்களும் மற்ற கட்சியாளர்களும் வெடி வச்சு தான் கொண்டாடினாங்களே தவிர ஒரு முதலமைச்சரா அவங்க உள்ள போயிருக்காங்களே அப்படின்றது அவங்களுக்கு இல்ல. ஒவ்வொருத்தரும் ஏன் தலைவர் ஏன் தலைவர் அவங்கள பத்தி தான் இருக்காங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை தவிர என் மக்களுக்காக ஒரு நாளையும் பேசல. காவிரி பிரச்சனையை முடிச்சனா என்னால முடிஞ்சு, மீனவர்களுக்கான பிரச்சனை முடிஞ்சா அதுவும் என்னால முடிஞ்சு அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சனையும் தனக்கு சொந்தமாக்கிக்க பாக்குறாங்க. என்னாலதான் இது முடிஞ்சு அவங்க ஒவ்வொரு விஷயம் செய்யறதுனால அவங்களோட ஓட்டு வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் அவங்களோட கான்செப்டை தவிர மக்களுக்காக நம்ம நல்லது செய்யணும், நம்ம இந்த கட்சிகளுக்குள்ள அடிச்சுக்கிறத விட்டுட்டு மக்களுக்கு உண்டானதை சட்டசபையில பேசி நிறைவேற்றணும்ன்றது எந்த கட்சிக்கு கருத்து புரியுதுங்க. தனி மனித வழிபாடு கிட்டத்தட்ட வழிபாடு என்ற அளவுக்கு இருக்கிறதுனால பிரச்சனை சொல்றீங்க. ஒரு திரு வைத்தியலிங்கம், இந்த நிலைமை மாறணும்ன்ற விருப்பம் உங்களுக்கு இருக்கிறதா சொல்லிட்டீங்க, என்ன அடி எடுத்து வைக்க போறீங்க? அதாவது நான் சொல்லுவது, சட்டமன்றத்தில் நடப்பவைகள் எல்லாம் வெளிப்படையாக மக்களுக்கு தெரியும் வகையில் தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப வேண்டும் என்பது எனது முதலாவது வேண்டுகோள். அதற்கு தமிழக அரசு முதல் முயற்சி எடுக்க வேண்டும். அப்பதான் இவர்கள் வந்து எதிர்கட்சிகள் கட்டாயப்படுத்தலாம். நீங்க ரெண்டு பேரும் நாகரிகமா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இயல்பாகவே நாகரிகத்தோடு இல்ல நடைமுறை வேண்டும். கேட்க போறேன். ஒன்னு. ரெண்டாவது, ஐரோப்பிய அமெரிக்க இங்கிலாந்து நாடாளுமன்றங்களில் அவங்கெல்லாம் என்னென்ன அந்த உறுப்பினர்கள் எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறத நான் முதல்ல இவர்களுக்கு நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அச்சிட்டு கொடுத்து பிரச்சனைகளை பற்றித்தான் பேச வேண்டுமே தவிர நபர்களை பற்றி அல்ல என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இரண்டாவது இப்போ மக்களின் இப்ப நம்முடைய பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை என்னன்னா, மக்களின் முதல்வர் சொல்லி இப்பொழுதைய முதல்வருக்கு தரம் தாழ்த்தி அவரை இல்லாதவராக ஒன்றுமில்லாதவராக ஆக்கி தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கி கேட்கிற கேள்வி, மக்கள் மன்றத்தின் முன்னால் இவர்கள் அவர்கள் தொண்டர்கள் வேண்டுமெல்லாம் ஒப்புக்கொள்ளட்டும், மக்கள் மன்றம் ஒப்புக்கொள்கிறதா? ஜெயலலிதா அவர்கள் மக்கள் முதல்வர் ஏற்றுக்கொள்கிறாரா? அதை அவர் விளக்கட்டும். அந்த நாகரிகமான நீங்க கொஞ்சமாவது இறங்கி வர தயாரா? அதாவதுங்க, இன்றைக்கு இந்த அறிக்கை என்பதை பற்றி நான் பேச வந்தேன், நீங்க அதுக்கு தான் அழைச்சிங்க. ஆனா சம்மந்தம் இல்லாம வந்து என்னைக்கு இல்ல, இன்னும் ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து பேசிட்டு. இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இது ஒரு தேவையற்ற அறிக்கை மட்டுமல்ல, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட கழகமும் அப்படி நீங்க சொல்றது நான் முடிக்கிறேன். இன்னைக்கு நரேந்திர மோடியை ஒரு சிறந்த அதனுடைய பொருள் அதான். நரேந்திர மோடி ஒரு நல்ல அணுகுமுறையை கடைபிடிக்கிறார், அதை இங்க இருக்கிறவங்க கடைபிடிக்கணும்னு சொல்ல வேண்டிய அளவுக்கு திராவிட கழகத்திற்கு என்ன நெருக்கடி வந்ததுன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது மரியாதைக்கு ஐயா பேசும்போது சொன்னாரு, ராமகோபாலன் வந்தாரு, இது கொடுத்தாரு அதை கொடுத்தாருன்னு. ஆக அவங்களோட வந்து நெருக்கமா இருக்கிறோம். ஆனா இது மாதிரி மத்தவங்க இருக்கிற இந்த கேள்வி வரப்போகுதுன்றதுக்காக, இது தற்காப்புக்காக, இது ஏதோ அரசியல் நாகரிகம் என்ற ஒரு எண்ணத்தை இன்னும் பெரிய அச்சம் தான் உருவாகி, இரண்டு பெரும் திராவிட கட்சிகளே இப்படி இருக்கும் பொழுது இதை பார்த்து மேலும் பல அடுத்து வரக்கூடிய கட்சிகளும் இதே போக்குல போயிடுமோன்னு ஒரு அச்சம். இந்த அறிக்கை வெளியிடுகின்றவர் அதற்குரிய முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். ஆனா அதை செய்யல. இரண்டாவது, அவங்களுக்கு அரசியல் தேவை எதுவும் இல்லை. அவங்க ஒரு பொது தளத்தில் இருந்து வழிநடத்த வேண்டியவர்கள், அவர்கள் அது முன்னுதாரணம் இல்லாமல் பேசுறாங்க. நண்பர் ஆடிக்குமார் அவர்கள் நீங்க எதிர்பார்க்கிறது நல்ல பண்பாட்டை கூட கொச்சைப்படுத்துகின்ற முறையில் அவர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஒருத்தவங்க சந்திச்சு பேசுறதுனால கொள்கையில மாறினாதான் அவங்க சந்திக்க முடியும்னு சொல்லுவது நல்ல முன்மாதிரியான கருத்து இல்ல. அதுக்காக நீங்க உங்க கருத்தை மாத்திட்டீங்க. பிஜேபியோ ராமகோபால் பேசுறதுனால நாங்க பிஜேபிக்கு போவோம்னா எதிரி கூட நம்ப மாட்டாங்க, திராவிட கட்சி போக மாட்டாங்கன்னு தவறான தகவல் சொல்லாதீங்க. ரெண்டாவது, அறிக்கையுடைய முக்கியமான நோக்கம் எல்லாரும் சொன்னதுல இருந்து நல்ல பண்பாடுகள் நாட்டில் இல்லாம இருக்கு. அந்த நல்ல பண்பாடு வளரணும், தலைவர்கள் வழிகாட்டணும். அந்த எண்ணத்துல இந்த விஷயத்தை எடுத்துக்கணுமே தவிர அது கூட சொல்லுறவங்களுக்கு உள்நோக்கம் வரவேற்கிறேன். ஆனா அதுல பயன்படுத்தப்பட்ட வாசகங்கள் திராவிட இயக்கத்தின் பிறப்புக்கு பின் இப்படி சம்பவம் நடக்குதுன்னு சொல்றாரு. வடநாட்டில் இருக்கின்ற கலாச்சாரம் தென்னாட்டுக்கு வரணுன்றாரு. வடநாட்டை பத்தி வடநாட்டு தலைவர்கள் கடைபிடிக்கின்ற கலாச்சாரத்தை நாம் பின்பற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் யாரும் அதை கடைபிடிச்சது இல்லையா? பங்களிப்பை தந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.